வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி செய்ய போகிறோம்னா முறுமுறுன்னு வாழைப்பூ பக்கோடா. வாங்க எப்படி செய்ததுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ நம்ம வாழைப்பூ எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். சில பேருக்கு தெரியும், தெரியாதவங்களுக்காண்டி தான் நம்ம இந்த வீடியோவை போட போகிறோம். இந்த மாதிரி நரம்புமாக இருக்கிறத பிச்சு எடுத்துருங்க, அது செமிக்காது. நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி கண்ணாடிமாக இருக்கிறதையும் பிச்சு எடுத்துருங்க. இப்போ நம்மளுக்கு சின்னதானதுக்கப்புறம் மேலேயும் கீழேயும் இந்த மாதிரி வெட்டி விட்டுக்கோங்க. வெட்டி விட்டுட்டு எடுத்திங்கன்னா ஈஸியாக இருக்கும். அந்த நரம்பு எடுத்து நசுக்கி பாருங்கள். நசுங்கிட்டுனா அதை மேலே மட்டும் வெட்டி விட்டுட்டு நம்ம போட்டுடலாம். ரொம்ப குட்டியாக வர அதை அப்படியே போட்டுடலாம். இப்போ அவ்வளோத்தையும் நம்ம எடுத்தாச்சு. இப்போ இதில் தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா கழுவிட்டு தண்ணியை நல்லா வடிச்சிருங்க, தண்ணி இருக்கக்கூடாது. இப்போ நம்ம தண்ணியை வடித்து எடுத்தாச்சு. இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம், கொஞ்சோளம் வத்தப்பொடி போட்டுக்கலாம், கொஞ்சோளம் மல்லிப்பொடி போட்டுக்கலாம், கொஞ்சோளம் கரம் மசாலா பொடி போட்டுக்கலாம். பூவுக்கு தேவையான அளவு கடலை மாவு போட்டுக்கோங்க. நாங்கள் 5 ஸ்பூன் போட்டிருக்கோம். 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுக்கலாம். அரிசி மாவு 4 ஸ்பூன். இதை அவ்வளோத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, எல்லா இடத்துலையும் படுற மாதிரி. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மாவு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு உரப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு மசாலாவில் செக் பண்ணிக்கோங்க. ஸ்டவ்வில் ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடேறணும். இப்போ எண்ணெய் சூடேறிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறத இந்த மாதிரி ஒவ்வொன்றாவும் உறுத்து போட்டுக்கோங்க. இப்போ நல்லா பொரிஞ்சிட்டு இப்போ அதை நம்ம எடுத்துக்கலாம். எண்ணெய் வடிகட்டும். நெக்ஸ்ட்டு நம்ம அதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இதே மாதிரி அவ்வளோத்தையும் நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ அவ்வளோத்தையும் நம்ம பொரிச்சு எடுத்தாச்சு. மொறுன்னு வாழைப்பூ பக்கோடா ரெடி. வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.